ஆண்டு நம் இந்தியாவிற்கு வந்து மகாத்மா காந்தி அவர்களும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் சந்தித்து பெண்களுக்கான சுதந்திரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு உரையாடிய நிகழ்வு என்னோட கற்பனையை என்ன விஷயம் வீடு தேடி வந்திருக்கீங்க? ஆமாக்கா காந்தி, நம் நாடு சுதந்திரம் அடைந்து 27 ஆண்டு முடிஞ்சிருச்சு. 28 ஆண்டு தொடங்க போது நாம அறுபாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை பற்றி மலருடையவாக பேச வந்தேன்ப்பா. நல்லது. அதிலும் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பெண்கள் பற்றி பேசுவோமா? கண்டிப்பாக பேசுவோம். தேசிய அளவில் டாக்டர் அள்ளி பேசலாமையா? நம்ம தமிழகத்துல வேலூர் காந்தியா, பிள்ளையாடி வள்ளியம்மை, கடலூர் அந்தலையம்மா போன்ற லட்சுமிகா, லீலாவதி போன்ற பங்களிப்பு பெருமை வாய்ந்தது இல்லையா? நாம் உலகத்தோடு உயிரூட்டினார்களே. இவர்கள் மட்டுமா? போதிய நாய் கேபி சுந்தரம், டி.கே. பட்டாம்பர் போன்ற தேசபக்தி பாடல் பாடி இசை மூலம் எடுக்க முடியாது. இப்படி பெற்று தந்த நமது சுதந்திர இந்தியாவில் தற்போது பெண் சுதந்திரம் எப்படி இருக்கும்? ஒரு தடவை பார்த்துட்டு வருமா? அடுத்ததாக காட்சி 2. சுதந்திர இந்தியாவில் பெண்களின் நிலை என்று மகாத்மா காந்தி அவர்களும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் மகிழ்ந்து பேசுகிறார்கள். இது மட்டுமா? பெண்கள் ஆசிரியர், ஓட்டுநர், நடத்துனர், காவல், ராணுவம் என அனைத்து துறையிலும் உள்ளனரே, பெருமையாக இருக்கு. ஆமா ஆமா, அரசியல் பதவியில கூட சலிக்கவில்லை. இந்தியா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல ஜெயலலிதாவும் முதல்வராக இருந்தாங்க. இப்பவும் பல பெண்கள் அரசியல ஜொலிக்கிறாங்க. விளையாட்டில் பெண்கள் விட்டு வைத்தலப்பா. சிந்து, சானியா மிர்சா, அதுபோல விஞ்ஞானத்திலும் கல்பனா சாவ்லா, ஆண்கள் போல கிரிக்கெட்டிலும் கூட இந்த பெண்கள் இறுதி போட்டி வரை இறங்கி சாதனை பண்ணியிருக்காங்களே. மகிழ்ச்சியாக இருக்கு. இப்படி பெற்று தந்த நமது சுதந்திரத்தை பெண்கள் பேணி காப்பது பெருமையாக இருக்கு. சரிப்பா, நீ வந்ததால நானும் தற்போதைய இந்தியாவில் பெண்களின் உயர்வு பற்றி தெரிய முடிந்தது. வாப்பா, 2 பேரும் சந்தோஷத்தோட புறப்படுவோம். 2 பேரும்